இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற பர்சன். ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு, ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட், என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கணும், இது எங்களுக்கு அடிப்படை. இப்போ நம்ம இந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு வகையில் நம்ம எங்களை டெவலப் பண்ணிக்கிட்டோமா, ஏதாவது இது சம்மந்தமான புத்தகங்கள் படிச்சிருக்கோமா? ஸோ எங்களுக்கு ஒன்று எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு இதே மாதிரி ஒரு இது பண்ணுறாரு, இல்லை அப்பா பண்ணுறாரு, ஒரு சம்திங் எங்கேயோ இருந்து அந்த நாலேஜ் எடுத்துக்கிறோம், எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் எங்களுக்கு அந்த பிஸ்னஸுக்கான நாலேஜ், ஓகே நான் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான நாலேஜை நான் இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா அது என்னை விட அந்த பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு பெட்டராகவே தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்கேருந்து நம்ம கன்சர்ன் பண்ணுறோமா இருந்தால் உங்களோட மைண்ட் செட், ஒரு பிஸ்னஸ் பர்சனுக்கான மைண்ட் செட், என் பிள்ளை காலேஜுக்கு போகணும், என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு நான் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணும், பிஸ்னஸில் நல்ல பணம் வரணும்னா எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. என் ஒய்ஃபுன்ற நகையெல்லாம் அடமானத்தில் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு கொடுக்கணுன்னா கொடுக்கலன்னா அவள் சத்தம் போடுவா, அதுக்காக நான் பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பிஸ்னஸை சக்ஸஸ் எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ இங்கே பிஸ்னஸ் சக்ஸஸ்ன்றது பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக நான் பிஸ்னஸை எடுக்கிறேன். அது சக்ஸஸ் அது சம்மந்தமாகவே தான் இருக்கும். எனக்கு அதை சார்ந்து வேறு வாழ்க்கை தேவைகளுக்கு நினச்சி நான் அந்த பிஸ்னஸுக்குள்ளே போகக்கூடாது. போகும்போது என்ன வந்துடும், எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பயம் வந்துடும். இது எப்படியா சக்ஸஸ் ஆகணும்னு நோக்கம் வந்துடும். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கணும், உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும். அங்கே அந்த ஆசைக்கு நான் இதை பண்ணுறேன். எல்லாருமே அப்படி தான். இப்போ நீங்கள் உங்களோட பண்ணையில் ஒரு நாள் முழுக்க நில்லுங்க, ஒரு நாள் முழுக்க இந்த வேலையை பாருங்கன்னா கூட நீங்கள் கஷ்டப்பட்டு பார்க்க மாட்டீங்க. இது ஒருத்தரோட கம்பெனியில் பார்க்கும்போது நம்ம அங்கே இருக்க மாட்டோம், எப்படா விட்டால் வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிஸ்னஸ் பர்சனை நம்ம அந்த வேலைக்கு எங்களோட மேக்ஸிமம் 200% எஃபர்ட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருவோம். பட் இங்கே வெறும் எஃபர்ட், எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் மட்டும் எங்களுக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ் எடுத்துகிட்டு கொண்டு வராது. பிஸ்னஸில் சக்ஸஸ் வரணும்னா முதல் அடிப்படை ஒரு பிஸ்னஸ் பர்சனை அந்த பிஸ்னஸை நான் ரன் பண்ணணும். ஒரு ஃபேமிலி மேனை, ஒரு பிள்ளையோட அப்பாவா, ஒரு ஒய்ஃபோட ஹஸ்பண்டாக உட்காந்து அந்த பார்வையில் இந்த பிஸ்னஸை ரன் பண்ண போகக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் பர்சனாக அவங்க தாட் ப்ராசஸ் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதுதான் இந்த பிஸ்னஸ் சக்ஸஸுக்கான அடிப்படை விஷயம். இதை நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்களா இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் நோக்கி அது முதல் ஸ்டெப்லேயே போக ஆரம்பிச்சிடும்.